கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, மாட்டோட பால் உற்பத்திய அதிகரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அது இல்லாம எந்த விதமான தீவன முறைகள் இல்லாம உங்களோட மாட்டோட பால் உற்பத்திய 100% அதிகரிக்க முடியும். அதுவும் எந்த விதமான செலவும் இல்லாமயும் நம்மளோட மாட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்க முடியும். அது எப்படி? அதோட வழிமுறைகள் என்ன? அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லப் போற விஷயம் உங்களுக்கு கரெக்ட்டா போய் சேரும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எத்தன மாடு வளர்க்குறீங்க? அதாவது கறவை மாடுகள் எத்தன வச்சிருக்கீங்க? எத்தன மாடு கறக்குது? அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ மாட்டுக்கு நீங்க என்ன தீவன முறைகள் நீங்க குடுக்குறீங்க? அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. அதாவது இப்போ உங்க மாடு இருக்கு அப்புட்ன்னா, அந்த மாட்டுக்கு நாங்க தவிடு குடுக்குறோம், புண்ணாக்கு குடுக்குறோம். அப்புறம் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, அதுக்கப்புறம் புண்ணாக்கு வகைகள் இது எல்லாமே. அது இல்லாம உலர் தீவனம் குடுக்குறீங்களா? இல்ல அடர் தீவனம் குடுக்குறீங்களா? இல்ல பசுந்தீவனம் குடுக்குறீங்களா? இல்ல வைக்கோல் குடுக்குறீங்களா? அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப, நீங்க மாட்ட மேய்ச்சலுக்கு கொண்டு போறீங்களா? அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு விதமா செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப கடலை புண்ணாக்கு மாட்டுக்கு போடுறாங்க அப்புட்ன்னா, அத கன்டினியூவா போடுவாங்க. அதுக்கப்புறம் வேற புண்ணாக்கு மாத்த மாட்டாங்க. சில பேர் எந்த எந்த விதமான புண்ணாக்குமே போட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தவிடு மட்டும் தான் போடுவாங்க. அதுவும் கஞ்சி கழனியில மாட்ட அவுத்து விடுறப்போ தவிடு போட்டு காட்டுவாங்க. இது ஒவ்வொருத்தவங்க பண்றது. இது 2வது விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இதுவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த புண்ணாக்கு அப்படிங்கிறதையும் போட மாட்டாங்க. அதில நம்ம தவிடு அப்படிங்கிறது எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் கஞ்சி களி மட்டும் வைப்பாங்க. சில பேர் பச்சை தண்ணி மட்டும் தான் வைப்பாங்க. சில பேர் இதோட கொஞ்சம் பெஸ்ட்டா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது மேய்ச்சலுக்கு ஓட்டி போறாங்க அப்படிங்கிறப்ப, அங்க மேயுதா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தண்ணி குடிக்கும். அந்த மாட்டுக்கு அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும். அது இல்லாம அவங்க அந்த மாட்டுக்கு புண்ணாக்கா இருக்கட்டும், இல்ல அது இல்லாம தீவன முறைகளா இருக்கட்டும், எதுவுமே அந்த மாட்டுக்கு அவங்க குடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க மாடு இப்போ 2 லிட்டர் கறக்குது, இல்ல 3 லிட்டர் கறக்குது அப்புட்ன்னா, அந்த 2 லிட்டர், அந்த 3 லிட்டர் அப்படிங்கிறதே அந்த மாடு கரெக்ட்டா கறந்துக்கிட்டே இருக்கும். அந்த கறந்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது குறையவும் குறையாது. ஆனா இன்கிரீஸ் ஆகுமே தவிர அது குறையவே குறையாது. ஆனாலும் இதே நம்ம இன்னொரு விஷயத்த எடுத்துக்கணும். அதாவது இந்த மாடு மேய்ச்சலுக்கு போகுது, தண்ணி குடிக்குது. ஆனாலும் அந்த மாட்டுக்கு எந்த விதமான தீவனங்களும் குடுக்கல. ஆனா பால் உற்பத்தி அதிகரிக்குது. இது 1. இதே 2வது பாயிண்ட் என்ன அப்புட்ன்னா, சில பேர் மாடு வச்சிருப்பாங்க அப்புட்ன்னா, அந்த மாட்டுக்கு கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, அப்புறம் சோயா புண்ணாக்கு, அது இல்லாம உலர் தீவனம், அடர் தீவனம் அப்படின்னு பசுந்தீவனம் அப்படின்னு எல்லா விதமான தீவனங்களையும் குடுப்பாங்க. அது இல்லாம தவிடுகள் எல்லாமே குடுப்பாங்க. தண்ணீர் அந்த மாட்டுக்கு அதிகமா வைப்பாங்க. ஆனாலும் அந்த மாடு இப்போ 10 லிட்டர் கறக்குது அப்புட்ன்னா, அந்த மாடு அதிகமா கறக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லா விதமான முயற்சிகளும் எடுப்பாங்க. ஆனாலும் அந்த மாடு கறக்காது. அந்த மாடு கறந்துகிட்டு இருக்க அந்த 10 லிட்டர்லயே அந்த மாடு அதிகமா கம்மியா தான் கறக்குமே தவிர அதிகமா கறக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்புட்ன்னா, நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் தான் இது. இப்போ நீங்க இப்ப மாச கடைசி வருது. அதாவது இப்போ ஒரு மந்த்ல 31 டேஸ் இல்ல 30 டேஸ் இருக்குன்னா, அது மந்த்த பொறுத்து ஆனாலும், இப்போ 30 நாள் இருக்குன்னா, இப்போ ஒரு மாசத்துக்கு இப்போ கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு அப்படின்னு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாசத்துக்கு இது வருது அப்படின்னா, 2 நாள் இல்ல 3 நாளுக்கு முன்னாடி இந்த புண்ணாக்கு தீர போகுது. இந்த தீவனம் தீர போகுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, முன்கூட்டியே நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த புண்ணாக்கா இருக்கட்டும், இல்ல அவங்க மாட்டுக்கு போடக்கூடிய அனைத்துமே தீந்து 2 நாள், 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த தீவனங்களே எடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எதனால நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னவா சொல்றாங்க அப்படின்னா, எங்கள்ட்ட காசு இல்ல. அதனால எங்களால எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்ட்ட காசு இல்ல. ஆனாலும் பால்காரர் அதாவது பால் காசு எங்கள்ட்ட தருவார்ன்னு சொன்னாரு. ஆனாலும் அவரு தரல. அதனால எங்களால எடுக்க முடியல. அதாவது ஒரே விஷயம் என்னன்னா, எங்கள்ட்ட பணம் இல்ல. அதனால அந்த மாட்டுக்கு எங்களால தீவனங்கள் சரியா எங்களால குடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள், 3 நாள் இந்த ஒரு இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு பணம் வந்ததுக்கப்புறம், அந்த மாட்டுக்கு என்ன சொல்றாங்க, தீவனங்கள எடுத்து போடுறப்போ திரும்பி என்ன சொல்றாங்கன்னா, எங்க மாடு இப்ப திரும்பி நாங்க எல்லாமே நாங்க போடுறோம். ஆனாலும் இதுக்கு முன்னாடி 10 லிட்டர் கறந்துச்சு. இப்போ எங்க மாடு என்னன்னா 8 லிட்டர் தான் கறக்குது, 7 லிட்டர் தான் கறக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்புட்ன்னா, நீங்க பண்ண காரணம் அது. இப்போ அந்த மாட்டுக்கு குடுக்குற அந்த தீவனங்கள்
தீருது அப்படின்னாவே 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி வந்து அதை வந்து நீ எடுத்துக்கணும். அது தீர போகுது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், ஒரு லெவலாகவும் இருக்கும். அது வந்து அதிகமாக வந்து குறையுமான்னு கேட்டால் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது இல்லவும் இல்லை. இதை வந்து நீ அதிகமான ஒரு இடைவேளை விட்டுட்டு திரும்பி அதுக்கப்புறம் காசு இல்லை அப்படிங்கிறப்ப காசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தீவன முறைகளை கொண்டுட்டு வந்து அந்த மாட்டுக்கு போடுறப்ப வந்து அதிகமான பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும். இதுக்கு வந்து உங்களோட ஒரு ஸ்டைலில் வந்து உங்களோட ஒரு நடைமுறையில் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த பக்கெட்டில் வந்து இப்போ அந்த ஒரு தண்ணியை வந்து நீங்கள் மோந்துட்டீங்க, அதை மோந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணி என்ன ஆகும்னா குறைஞ்சிரும். இதையே மோந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரியே அந்த தண்ணியில் அந்த அந்த பக்கெட்டில் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டு நிறைஞ்சிரும். இது ஒன்று. இதை நீங்கள் அதை எதுவுமே ஊற்றல அப்படிங்கிறப்ப அது என்ன இருக்குன்னா அது குறைஞ்ச மாதிரி தான் தெரியும். சில பேர் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதில் வந்து தண்ணி மோந்துருக்காங்க, இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுமா? கண்டிப்பாக வந்து தெரியும். அதே மாதிரி தான் இப்போ வந்து மாடு வந்து பால் கறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் தொடர்ச்சியாகவே நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பால் உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணீர் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீரை வந்து காலி ஆகுது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் ஊற்றி நிரப்பிட்டீங்கன்னா நிறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறப்ப அதுவும் கரெக்டாக இருக்குங்கிறப்ப இது உற்பத்தி பால் உற்பத்தி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரீங்க, தீவன முறைகளை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பால் உற்பத்தி குறையாது. அதே மாதிரி இந்த தண்ணீரை ஊற்றி வச்சிருக்கேன், ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், அந்த தண்ணீரை வந்து குறையுது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அதுவும் கரெக்டாக நிரம்பி நிற்கும். இப்போ நான் சொன்னதே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கண்டிப்பாக வந்து 100% வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கும். இந்த தண்ணீர் வந்து குறையுது அப்படிங்கிறப்ப அந்த தண்ணீரை ஊற்றி நிரப்பிட்டோம்னா அது நிறைஞ்சே இருக்கும். இப்போ பால் உற்பத்தி வந்து குறையுது அப்படிக்கான காரணம் என்னன்னா நீங்கள் தீவன முறைகளை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக தீர போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் எடுத்து வச்சு அந்த தீவன முறைகளை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த பால் உற்பத்தி வந்து குறையவே குறையாதனால இதுக்கு ஒரே வாரத்தில் சொல்லணும், ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா உங்களோட மாட்டோட பால் உற்பத்தி வந்து குறையுது அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான். இது வந்து நீங்கள் தீவன முறைகளை வந்து நிற்காமல் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பால் உற்பத்தி குறையாது. நீங்கள் வந்து இடைவெளி விட்டு 2 நாள் 3 நாள் எங்கள்கிட்ட காசு இல்லை, தீவனங்கள்லாம் தீர்ந்து போச்சு, திரும்பி அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து தான் அந்த மாட்டுக்கு போகணுங்கிறப்ப அதோட பால் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக வந்து தவிர்த்துருங்க. எப்படியாவது அந்த மாட்டோட பால் உற்பத்தி வந்து நீங்கள் அதிகரிக்கணும், அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப லெவலாகவே இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா அது கொடுக்குற தீவன முறைகளை வந்து நீங்கள் கரெக்டாகவே நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட மாட்டோட பால் உற்பத்தி வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இது வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து ஒரு கேட்குறாங்க, அதாவது நாங்கள் இவ்வளோ தூரம் இங்கே போட்டாலும் எங்கள் மாடு வந்து கறக்குது 2 நாள் 3 நாள் அப்படிங்கிறப்ப வந்து பால் உற்பத்தி வந்து குறைஞ்சிருது. அதனால் இவ்வளோ தூரம் போட்டும் எங்களோட மாட்டோட பால் உற்பத்தி வந்து 2 நாள் 3 நாள் தீவனங்கள் போடல அப்படின்னா குறையுது ஆனால் சொல்கிறீங்க. ஆனாலும் சில பேர் வந்து இது எதுவுமே போட மாட்டாங்க, மாட்டுக்கு வந்து தீவன முறைகள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த மாட்டோட பால் உற்பத்தி வந்து எதுக்கு வந்து குறையாமல் வந்து லெவலாகவே இருக்குது, கரெக்டாகவே போய்கிட்டு இருக்குது. 2 லிட்டர் கறக்குனா 2 லிட்டரோட கூட தான் கிடக்குது, ஆனாலும் கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயங்கள் என்னன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன். பட் என்ன அப்படின்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உண்மைனா இப்போ வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போகுது அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து அது தேடி தான் திங்கும். சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த மாடு என்ன பண்ணுன்னா அது தேடி பிடிச்சி வந்து அதுக்கு வந்து பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கிறது அதுக்கு தெரிங்கிறப்ப அது இஷ்டப்பட்டு அந்த சந்தோஷத்தில் வந்து அது எல்லாமே வந்து அந்த மாடு வந்து திங்குது அப்படிங்கிறப்ப தினையிலையும் போகுது, உடற்பயிற்சி அப்படிங்கிற மாதிரி தினையிலையும் போயிட்டு அதுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, சந்தோஷமாக வருது அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ரெகுலராக வந்து அது ரொட்டீனாக வந்து அது போய்கிட்டே இருக்குது. அதோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது மேய்தில். அதனால வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எந்த விதமான தீவனங்கள் இல்லாமலும் அது வந்து ரொட்டீனாக வந்து அந்த மாடு வந்து போய்கிட்டு இருக்குது, மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கனால அதோட பால் உற்பத்தி வந்து குறையல. ஆனால் நீங்கள் வந்து அப்படி பண்ணல. நீங்கள் வந்து அந்த மாட்டை வந்து பழக்கப்படுத்திட்டீங்க, இதெல்லாம் போட்டால் தான் எங்களோட மாடு வந்து கறக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாட்டை பழக்கப்படுத்தி அதை வந்து நீங்கள் நிப்பாட்டி திரும்பி கொண்டுட்டு வரனால தான் பால் உற்பத்தி குறையுது. இது இப்போ மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிற மாலை வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து அந்த மாட்டை வந்து கட்டி போட்டாங்க, மேய்ச்சலுக்கு கொண்டுட்டு போகாமல் வீட்டிலே கட்டி போட்டாங்கன்னா அந்த மாடு வந்து 100% வந்து பால் உற்பத்தி வந்து குறையிறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதுவுமே ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதை நிப்பாட்டாமல் நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட மாட்டோட பால் உற்பத்தி வந்து குறையவே குறையாதனால சிந்திச்சு செயல்படுங்க.